வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது பொதுவாக நம்ம உடம்புல ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றோம்னா, இன்னைக்கு ஒரு லட்டு சாப்பிட்றோம், அது முதல்ல வாதம் பித்தம் கபத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சரி. அடுத்து அது 6 தாதுக்கள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நம்முடைய செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். இதுல மாற்றங்கள் வந்த உடனேயே நம்மளுடைய 7 சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள்ல ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். இதன் பிறகு நம்முடைய அவயங்கள்னு சொல்லுவோம், அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய 5 லேயர் ஆஃப் எனர்ஜி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இதுல ஒரு மாற்றம் வரும். சரி. கடைசியா நம்முடைய வர்மங்கள்ல ஒரு மாற்றம் வரும். ஸோ இந்த ஆர்டர் வந்து இப்படிதான் வரும். சரி. ஸோ தோஷங்கள், தாதுக்கள், சக்கரங்கள், அவயங்கள், வர்மங்கள். சரி. இந்த 5 விஷயங்கள்ல வரக்கூடிய நோய்கள், இந்த நோயும் நம்ம உடம்புல இப்படிதான் வரும். முதல்ல வெறும் வாத பித்த கபமா தான் இருக்கும். சரி. அப்புறம் தாதுக்கள்ல வரும், அடுத்து சக்கரங்களுக்கு போகும், அடுத்து அவயங்களுக்கு போகும், கடைசியாகத்தான் வர்மங்களை பாதிக்கும். அப்ப ஏன் வந்து வர்ம சிகிச்சை இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டா நம்ம பார்க்குறோம்னா, இந்த தோஷங்கள்ல ஆரம்பித்து இந்த வர்மங்கள் வரை நம்மளுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கின்ற வரை நமக்கு எந்த நோயுமே வராது. நீங்க வந்து ஒரு கோவிட்னால பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடியவர்களுடைய அறையிலேயே நீங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு நோய் தொற்று வராது. இந்த சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கு.